நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 441 Pro. இதுக்கு முன்னாடி 441 மட்டும் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 441 Pro போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 போட்டிருக்காங்க அமேசானில். அப்படி 3000 என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். போட் இது வரைக்கும் போட்ட பிராண்டில் இது கொஞ்சம் அட்டகாசமான மாடலாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான நல்லா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்குற 3000 கொஞ்சம் நல்லா ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்க்கவே நல்ல ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் எடுத்து உள்ளே கரெக்டான உங்களுக்கு காதுக்கு ஏற்றாப்பில் கரெக்டான சிலிக்கான் டிப் எடுத்து காதில் பார்த்தீங்கன்னா போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு எந்த ஸ்போர்ட்னாலும் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம், குதிக்கலாம், ஜம்பலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. எந்த இயர்பட்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டான ஏர் டிப்ஸ் மாட்டுங்க. அப்போ தான் உங்கள் காதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸோட ஒரிஜினல் சவுண்ட் அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் மாட்டாமல் கிடச்சதை எடுத்து மாட்டாங்க. அப்படி எதுவும் பண்ணாங்க. உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டான ஏர் டிப்ஸ் மாட்டிங்கன்னா சவுண்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது நல்லா உங்கள் காதில் ஃபிக்ஸ் ஆகும். எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் கீழே விழாது. நல்லா நீங்கள் தைரியமாக பாட்டு கேட்கலாம். அதோடு இல்லாமல் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் காதில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். காதை பிடிச்சிக்கிடுது. அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழ மாட்டுக்கு. அப்புறம் சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் செக் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக முன்னாடி ஒரு 4 இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ சார்ஜ்னு சொல்லி அந்த இண்டிகேஷன் லைட்டில் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக பக்கத்தில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், டோட்டலாக 150 ஹவர்ஸ், அதாவது 150 மணி நேரம் கண்டிஷனாக பாட்டு கேட்கலாம், படம் பார்த்து நின்னாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் எடுத்து பாட்டு கேட்டிங்கன்னா சரி, படம் பார்த்தாலும் சரி, 5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 to 3.5 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் சார்ஜ் போடணும். அப்படி 3.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ஆடியோ பற்றி பார்ப்போம். ஆடியோ வந்து போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு மாறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போட்ட போட்டு இயர்பட்ஸ் எல்லாமே ஓரளவு தரமான சவுண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே வகையில் தான் இதுவும் கொடுக்குற 3000 நல்லா கொஞ்சம் ஓரளவு தரமான சவுண்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி ஃபுல் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப காது வலிக்காத மாதிரி தான் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இதில் டிரைவர் பார்த்திங்கன்னா 6mm டிரைவர் கொடுத்துருக்கனால ஓரளவு நல்ல டீசெண்டான சவுண்டு, நல்ல பேஸாக இருக்கட்டும், இதுக்கு ட்ரிப்பிளாக இருக்கட்டும், நல்லா பஞ்சியாக கிறிஸ்பியாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பேர்னு சொல்லி முக்கியமாக நல்ல ஒரு தரமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்பப்போ ஓயாமல் கனெக்ட் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், எப்போ இந்த சார்ஜிங் கேஸோட கவரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்களோ கண்ணிமிக்க நேரத்தில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அது பேர் தான் என் பேர்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டெக்னாலஜியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐபி ரேட்டிங் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்டு டஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், அப்புறம் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நடந்து போயிட்டுருக்கீங்க, பாட்டு கேட்டு திடீர்னு மழை பெஞ்சா கூட அந்த மழை தண்ணி பட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றாகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டிங் வரும். அந்த வேர்வை தண்ணி பட்டாக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றாகாது. ஆனால் நீங்கள் தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல இந்த இயர்பட்ஸை கண்டிப்பாக உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிடும். ஆனால் ரொம்ப தண்ணி கட்டிக்கிற இடத்துல போடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி கட்டிக்கிற இடத்துல கை தவறி விழுந்தால் கூட ஓரளவு நல்லா தாக்கு பிடிக்கும். ரொம்பலாம் ஃபால்ட் ஆகிறன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அழுக்காயிருச்சுன்னு சொல்லி பைப்பில் எதுவும் கழுவிடுறாங்க. நல்லா ஃபோர்ஸாக வாட்டரை வச்சு கழுவினீங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா அது கேப்டிவ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்பவே நல்லா சென்சிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாகவே எல்லாமே ஆப்ஷன்லாம் இதிலே ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட்ஸை நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் மாறலாம். அந்த மாதிரி டச் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்னாலும் நீங்கள் இது இயர்பட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அற்புதமாக கனெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 103 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒன்றும் வெயிட்லாம் கிடையாது. 103 கிராமுங்கிறது ஒரு லைட் வெயிட் தான். பேட்டரி பெருசாக இருக்கனால லைட்டாக கொஞ்சம் வெயிட் ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம அந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க.
அதுவும் இல்லாமல் சிலிக்கான் டிப்ஸ் ஒரு 3 பேர் ஆஃப் சிலிக்கான் டிப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் தெரிவிங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே நண்பா, பாய்.